வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொன்னாய்ஸ் இயர்ஸ். ஸோ நம்மளோட முக்கியமான ஒரு மேட்ச். அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ஹோம்லயும் அடி அண்ட் அவேலையும் அடி. அண்ட் திரும்ப தேர்ட் மேட்ச் வந்து ஒரு சதர்ன் டர்பி, பெங்களூர் வெர்சஸ் சிஎஸ்கே அட் சின்னசாமி ஸ்டேடியம். இந்த தடவை ஒரே ஒரு சதர்ன் டர்பி மட்டும்தான். ஸோ அதனால ஆல் ஐஸ் வாட்சிங் ஆன் திஸ் கேம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இன்னைக்கு ஆர்சிபினாலே கண்டிப்பா கிறிஷ் வருவாரு. அதுவும் மஞ்சள் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு. கிறிஷ், உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. இந்த ரெண்டு மேட்சா என்ன, ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப கேவலம், ரெண்டாவது மேட்ச் வந்து ஓகே ஒரு மாதிரி போனா. பட் ஆனா பவுலிங் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்ல. எல்லாருமே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கடா. நான் எல்லாரோட ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன். ஏன் நீங்க பிரசாந்த் வீருக்கு ஓவர் கொடுக்கல, ஏன் ஓவர் டென்னை எடுக்கல, ஏன் ராகுல் சகரை கொண்டு வந்தீங்க, குர்ஜப்னீத் கொண்டு வந்திருக்கணும், ஏன் மேட் என்ட்ரி இவ்வளவு கேவலமா போடுறாரு, ஏன் 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 அகில் ஹுசைன் ஆடல அப்படின்னு எக்கச்சக்க ஏன் கொஸ்டின் எல்லாருமே போட்டாங்க. திரும்ப அரைச்சமாவே நான் அரைக்க விரும்பல. அதனால இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எப்படி போகுது ஒரு ஹெட்ஸ்அப் மாதிரி சொல்லு. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி போகும்னு. இல்ல அதுதான் எனக்கு தெரிஞ்சு பிரேவிஸ் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வந்துருவாருன்னு தான் போட்டிருந்தாங்க. பிரேவிஸ் உள்ள வந்துட்டா கொஞ்சம் அந்த மிடில் ஆர்டர்ல போன மேட்ச் வந்துட்டு சிவம் துபே எங்க விக்கெட் விட்டுருவோமோ, ஆள் இல்லையே அப்படின்ட்டு பார்த்து பார்த்து ஆடி கடைசியா அடிச்சாரு. அதனாலேயே ஒரு 15-20 ரன் ஷாட்டு. இந்த தடவை அது வந்துட்டு பிரேவிஸ் வந்துருவான், அது ஷார்ட் ஆயிடும். பிளஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, ருத்ராஜும் சாம்சனும் ஒன்னா ஆடக்கூடாது. ஆயுஷ் மாத்திரேவும் சஞ்சுவும் ஓப்பன் ஆடிட்டு ருத்ராஜ பின்னாடி ஆடணும். ஏன்னா 2 பேருமே நின்னுட்டு அதுக்கப்புறம் தான் அடிப்பேன்னா வேலைக்கு ஆகாது. அதனால வந்துட்டு ஆயுஷ் மாத்திரே சுத்துறான். அவன் ஓப்பனிங் ஆடிட்டு சஞ்சு ஒரு சைடு நின்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ஆடணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் 2 டவுன்ல பிரேவிஸ், அப்படி இல்லை 2 டவுன்ல நாங்கள் வந்துட்டு சர்ஃப்ராஸ் சூப்பராக ஆடுறான். இன்னொன்று அன்னைக்கே வந்துட்டு கார்த்திக் சர்மா வந்த இடத்துல சர்ஃப்ராஸ் வந்திருக்கணும். எது கார்த்திக் சர்மா முன்னாடி வந்துடல. சர்ஃப்ராஸை கார்த்திக் சர்மா வந்த இடத்துல நான் பிரேவிஸ், அதுக்கப்புறம் சிவம் துபே, அதுக்கப்புறம் ஓவர் டென்னே வரலாம். சூப்பராக ஆடினான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓவர் டென் தான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பிரசாந்த் வீர்லாம் ஆட மாட்டேன். பிரசாந்த் வீருக்கு பதிலாக நான் வந்துட்டு அகில் ஹுசைன் போயிடுவேன். அகில் ஹுசைன் ஓகேவா? அகில் ஹுசைன், நூர் அகமது, கலீல் அகமது, ப்ளஸ் அன்சுல் கம்போஜ். இல்லை அன்சுல் கம்போஜுக்கு பதிலாக ஸ்பின்னு அங்கே அன்சுல் கம்போஜ் தான் ஆடணும், வேற வழி கிடையாது. இங்கே சின்னசாமியிலலாம் வந்துட்டு நீ இன்னொரு ஸ்பின்னருக்குலாம் போக தேவையில்லை, இந்த 2 ஸ்பின்னரே போதும். அதுவும் அகில் ஹுசைன் வந்தான்னா அவங்க ரெண்டுமே ஓப்பனிங் ரெண்டுமே வந்துட்டு ரைட் ஹேண்டர்ஸ். அகில் ஹுசைன் நல்லா உள்ள இது பண்ணுவான். அதனால அகில் ஹுசைனை உள்ள கொண்டு வரலாம். இதுதான் என்னோட நான் சேஞ்சஸ் பண்ணுவேன். நான் மெயினாக ஓப்பனிங்கை மாற்றுவேன். ஓப்பனிங் ஒரு ஆள் ஒருத்தராக அடிச்சு 6 ஆள் வேணும். கரெக்ட் இல்ல கரெக்ட் தான் நீ சொல்றது. 2 பேருமே ரொம்ப டைம் எடுக்கிறாங்க. இந்த 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து கம்மி தான், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வரல. ஆனா நீ நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் இல்ல, செகண்ட் ஓவர்லயும் விக்கெட் இல்ல, தேர்ட் ஓவர்ல தான் விக்கெட் விடுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ரொம்ப காஷியஸா ஆடுறேன், பார்த்து விளையாடுறேன்னு சொல்லி 2 பேருமே டைம் எடுத்துடுறாங்க. அண்ட் ஸ்கோருமே ஏற மாட்டேங்குது. ஒரு 12 ரன் ஃபார் 0, 14 அப்படிதான் இருக்கு. அதனால நீ சொல்ற மாதிரி ஆயுஷ் மாத்திரை உள்ள வந்தா சஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஆயுஷ் மாத்திரை பால் 1ல இருந்து கோ அப்படின்னு ஒரு கிளியரா கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, ரன் உங்ககிட்ட ஏறிட்டே இருக்கும். சஞ்சுவும் அப்படியே அந்த ஆன் கோயிங் அப்படியே அவருமே ஒரு மாதிரி ஃபார்முக்கு வந்து அந்த அவருமே பிடிச்சி ஆடுறதுக்கு கரெக்டா இருக்கும். டு பி ஃபாலோட் பை ருத்து அண்ட் பிரவிஸ், அவங்க எல்லாமே கீழே அப்படியே வரிசையா வரலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், அகில் ஹுசைன் ஆடணும்ட்டு. ஏன்னா இப்போ சிஎஸ்கேக்கு இருக்கிற மிகப்பெரிய ஹெட்டேக்கு பவர் பிளேல போட ஒரு ஆள் வேணும். அவன் பேர் என்ன, கலீல் அகமது சூப்பரா போட்டுட்டு இருக்கான் ஒரு எண்ட்ல இருந்து. இன்னொரு எண்டு மேட் என்ட்ரி என்னடா ரொம்ப மட்டமா போடுற மாதிரி இருக்கேடா. ஒரு மாதிரி குட்லென்த்ல போட்டு ஸ்விங் பண்ற மாதிரி தெரியல, குத்தி ஏத்துறான் போட்டு. செகண்ட் ஓவர் நல்லா போட்டான். ஃபர்ஸ்ட் ஓவர் ரன் போனதுக்கு அப்புறம் செகண்ட் ஓவர் நல்லா போட்டான். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ரன் கொடுத்துட்டான். ஏன்னா எல்லாருமே அடிக்கிறாங்க போட்டு. எல்லாம் ஒரு பேட் ஓவர் மீன்ஸ் ஒரு 12, 13 இல்ல, ஒரு பேட் ஓவர்னா 20, 22, அதுதான் பேட் ஓவர். அவ்வளவு மோசமா இருக்கு. சோ அகில் ஹுசைன்லாம் வந்து ஒரு 2 ஓவர் சர்ட்டுன்னு உள்ள போட்டான்னு வச்சுக்கோங்க, எப்படினாலும் விக்கெட் விழுவும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ரன்னையாவது கண்டெயின் பண்ணுவான்டா. ஒரு 9, 10 அந்த ரேஞ்சிலேயே வச்சுக்குவோம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து வி ஆர் பிஹைண்ட் 2 கேம்ஸ் தோத்துட்டு நிக்கிறோம். சோ இந்த டைம்ல வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். சோ நம்ம இவ்வளவு நாள் தலை தோனியுமே பண்ணதுமே அப்படிதான். ஒரு நல்ல கேப்டன்சிக்கு என்ன அழகுனா, இருக்கிற ரிசோர்ஸ்
இனிமே நீ வந்து ஆக்ஷன்ல நீ அவன் எடுத்திருக்கணும், ஆக்ஷன்ல இவன் எடுத்திருக்கணும்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற என்னென்ன ரிசோர்ஸ் இருக்காங்க அதுல வந்து அகில் ஹுசேனை உள்ள ஆட வைக்கலாம். ஜேமி ஓவர்டன்லாம் நீ லாஸ்ட் டைம் நீ இந்த பாயிண்ட் கரெக்டா சொன்ன. ஏன்னா எல்லாருமே கமெண்ட்ரியும் சொன்னாங்க, ரிவ்யூலும் சொன்னாங்க, தூபே வந்து ரொம்ப பால சாப்பிட்டாரு, 14 பால் 14ங்கிற மாதிரி இருந்தாரு, கடைசி 10 பால் தான் அடிச்சாரு அப்படின்னா ஏன் அடிச்சாரு? பிரசாந்த் வீர் அந்த பக்கம் சுத்தமா படவே இல்ல. பாலே மீட் ஆகல, அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அண்ட் அவர் இப்ப தூபே அவுட்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கோர் 190 நின்று இருக்கும் என்ன கேட்டா. அடுத்து வந்து உனக்கு ஹிட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. அப்படி ஒரு இடத்துல தூபேக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் அவுட்னா அடுத்து வரப்போறது நூர் அகமது. சோ நூர் அகமதுலாம் வச்சு நீ 210 கொண்டு போக முடியுமா? ஸ்கோரை கொண்டு போக முடியாது. அதனால அவர் ஒரு மாதிரி கன்சர்வேட்டிவ் அப்ரோச்ல ஆடினார். நான் அதை நோட் பண்ணேன் கரெக்டா. சோ அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும். நீ ஜேமி ஓட்டனை தான் எடுத்துட்டு வரணும் கண்டிப்பா. பிரசாந்த் வீரர் நானுமே ஆட மாட்டேன்டா. ஏன்னா நீங்க பவுலிங்கும் கொடுக்க மாட்டீங்க, பேட்டிங்கும் அவரு பெருசா கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி தரேன். ஏன்னா லாஸ்ட் 6 balls 20 அந்த மாதிரி அடிக்கணும். அவரால் அடிக்க முடியுமா இந்த கேலிபர்ல அப்படின்னா அவர் கொஸ்டின் மார்க் தான். சோ அதுக்கு வந்து நான் ப்ரூவன் ஜேமி ஓவர்டனே ஆட வைக்கலாம். ஜேமி ஓவர்டன் என்ன தெரியுமா, ஒரு பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்டரா. லாஸ்ட்ல வந்து இப்ப டானன் ஃபெராரா மாதிரி ஹிட் பண்ணுவான், ஒரு 5 பால் 20 ரன் அந்த மாதிரி பெரிய சிக்ஸஸ் அடிப்பான். அண்ட் பவுலிங்ல ஒரு 2 ஓவர் போடுவான், ஒரு 10வது ஓவர் 12வது ஓவர் 13 அந்த மாதிரி 2-3 ஓவர் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, ஆல்ரவுண்ட்னு வந்துட்டா அவனுக்கு போய் பவர் பிளேல கொடுக்கறது, அவனை போய் டெத்துல கொடுக்கறது. அப்ப அடி தாண்டா வாங்குவான். அப்புறம் அடி வாங்கிட்டான் அவனை திரும்ப தூக்கி வெளியே உட்கார வைக்கிறது. இதுதான் நம்ம பண்ற தப்பு. நீ இவ்வளவு சொல்றோம் நம்ம அகில் ஹுசேனை கொண்டு வரணும், பவர் பிளே போட வைக்கணுங்கிறோம். அகில் ஹுசேன் எடுப்பானுங்க, பவர் பிளேல கொடுக்க மாட்டானுங்க, திரும்ப மிடில் ஓவர்ஸ்ல கொடுப்பானுங்க நம்ம ஆளு. அதுதான் எனக்கு இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. நீ என்ன டாக்டிக்ஸ்ல வர்றானுங்களே எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. இருக்கிற ரிசோர்ஸும் யூஸ் பண்ண மாட்டானுங்க, உள்ள எடுத்துட்டு வந்தவனையும் யூஸ் பண்ண மாட்டானுங்க. அதுதான் எனக்கு இவங்க ஏன் இப்படி பண்றாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. ரைட். அதுதான் வந்துட்டு இப்போ இந்த இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல கம்பேக் கொடுத்தாலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். ஒரு ஆர்சிபி கூட டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கூட வின் பண்ணிட்டா இதுதான் டேர்னிங் பாயிண்டா இருக்கும். அதனால இந்த மேட்ச் கொஞ்சம் கன்ஃபார்மா மஸ்ட் வின் கேம் சிஎஸ்கேக்கு. கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆகி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சஞ்சு சாம்சன் பேக் டு ஃபார்ம் வருவாருன்னு தான் தோணுது இந்த மேட்ச்ல. அவருக்கு ஏத்த பிச்சு வேற, அதனால கண்டிப்பா வருவாருன்னு தோணுது. பார்ப்போம். ஓகே, ரொம்ப சிஎஸ்கே பத்தி பேசுறோம், அப்படியே ஆர்சிபி வரலாம். ஆர்சிபி வந்து அகைன் ஃபுல் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க கிறிஸ். ஏன்னா ஓப்பனிங்ல விராட் கோலி, சால்ட், ஒன் டவுன்ல படிக்கெல்லாம் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கான் அவன்லாம். அண்ட் ரஜத் பட்டிதர், டிம் டேவிட், ஷெப்பர்டு, அதுக்கப்புறம் குர்னால் பாண்டியா, ஜிதேஷ் சர்மான்ட்டு 7-8 பேர் வேற லெவலு. பவுலிங்லயும் புவி நல்லா போட்டாரு. அந்த புதுசா வந்த பையன் அந்த அவனும் நல்லா தான் போட்டான், அபிநந்தனும் நல்லா தான் போட்டான். பட் மங்கேஷுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல. அண்ட் இன்னொரு மெயினான மேட்டர் என்னன்னா, சுயாஷ் சர்மா, குருணால் பாண்டியா இவனுங்க எல்லாமே டேக் டவுன் போகணும். மிடில் ஓவர்ல வந்து ரொம்ப அப்படியே தடவி 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 ஆடலாம் கூடாது, போட்டு அடி சாத்தணும். அப்படின்னாதான் வந்து நம்ம ரன்னுக்கே போக முடியும். சும்மா இன்னுமே நீ வந்து வச்சு சகலை பத்தியா பிளேயர் பண்ணிட்டு இருக்காங்க. சகலை பிளேயர் பண்ணா கூட ஓகே அப்படிங்கலாம். பட் மத்த எல்லாத்தையுமே அப்படி நினைச்சு நம்ம பிளேயர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சின்ன கிரவுண்டு யார் போட்டாலும் அடிக்கலாம். அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம ஆடினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹேசல்வுட் எப்படி வருவாரா என்னன்னு தெரியல, நாட் ஷுர். இல்ல அன்னைக்கு தான் வாக்கிங்கே போனானாமா கிரவுண்ட்ல. ஓ ஓகே, அது ஒரு விஷயம், நமக்கு நல்ல விஷயம். பேட்டிங் பிரச்சனை, எப்படியாவது 200க்கு மேல அடிச்சிருவாங்க இந்த கிரவுண்ட்ல. 200 220 அடிச்சிருவாங்க. பவுலிங் தான் வந்துட்டு பவர் பிளேல கொஞ்சம் நம்மளுக்கு பவர் பிளேயால தான் தோக்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா டீசெண்டா போடுறாங்க. அந்த பவர் பிளேல ஒரு 60க்குள்ள நிப்பாட்டினா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கண்டெயின் பண்ணி கொண்டு வரலாம். அதுக்கு மட்டும் தான் இப்போ இது பண்ணணும். மிச்சபடி ஓகே தான். மிச்சபடி என்ன பண்ற அந்த பவர் பிளேயை ஷார்ட் அவுட் பண்ணணும். 2 பவர் பிளேயுமே நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு, பேட்டிங் பவர் பிளேயும் பவுலிங் பவர் பிளேயும். ஆனா இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாத்தியா ஆர்ஆர் வெர்சஸ் ஜிடி மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்ஆர் சூப்பரா விளையாடினாங்க. அண்ட் எப்படி ஒரு சேஸ் 210 அடிச்சாங்கடா அவங்களுமே. அகமதாபாத்ல 210 ஈஸியா அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிடி கையில உள்ள மேட்ச். ஆனா ஜிடி விட்டுருக்காங்க. ஆர்ஆர் வந்து அவங்க கையிலே இல்லாத மேட்ச், ஆனா அழகா புல் பேக் பண்ணிருக்காங்க மாப்ள. அதுதான் நீ பாக்கணும் இதுல. அந்த மாதிரி இப்ப ரவி பிஷ்னாய் பாரு, இம்பாக்ட்ல எடுத்துட்டு வந்தாரு. ஆனா ரவி பிஷ்னாயோட இம்பாக்ட் எப்படி கிரியேட் பண்ணு பாத்தியா, 4 விக்கெட் கரெக்டா லைன் அண்ட் லென்த்ல போட்டு 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 எடுத்தாரு. அந்த மாதிரி ரொம்ப அட்டாக்கிங்கா போடணும். நூர் அகமதும் ரொம்ப ஃபாஸ்டா போட்டு அவர் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, லீத்தல்ங்கிற இது போய் ரொம்ப ஈஸியான மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ராகுல் சவருமே ஒன்னும் பெருசா போடுற மாதிரி தெரியல.
இந்த சைடு ஒரு ஆள் பிடிச்சு போட்டு கொடுத்தா இந்த சைடு 100 அகமது விக்கெட் எடுப்பாரு. அதுதான் அகில் ஹுசைன் பண்ணுவான். அதை வந்துட்டு அகில் ஹுசைன் ம் இருந்தான்னா பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. ப்ரெடிக்ஷனுக்கு வா, என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ப்ரெடிக்ஷன் அவங்க நான் தான் நான் சொல்லிட்டேன் அதான். ஆமா ஆமா, ஆர்சிபி அன்சேஞ்ச் தான் வருவாங்க. நான் போட்டிருக்கேன், ரெட் டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் வழக்கம் போல ஆன் பேப்பர்ல உள்ள ஸ்கோர் அண்ட் என்ன நடக்குதோ அதான் சொல்லுவேன். ஸோ 60 ஆர்சிபி, 40 சிஎஸ்கே. நான் வந்துட்டு 55 சிஎஸ்கே, 45 ஆர்சிபி. எனக்கு என்னமோ மஸ்ட் வின் கேமு கண்டிப்பாக வருவாங்கன்னு தோணுது. பிரெவிஸ் கம்பேக்கு, அதுவும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்துருவாருன்னு தான் தோணுது எனக்கு. இந்த கிரவுண்டு அவருக்கு ஏற்ற கிரவுண்டு, ப்ளஸ் ஒரு இதில் வருவார், அடிச்சே ஆகணும்ட்டு வந்துருவார். சூப்பர். ஆமா, எனக்கும் என்ன தோணும், ஏன்னா இப்ப சிஎஸ்கே இங்க இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா யாராவது ஒரு இண்டிவிஜுவலோட எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ், ஒரு சஞ்சு சாம்சனோட 100 120 அந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் போட்டு பொழந்தா மட்டும்தான் சிஎஸ்கே வந்து ஒரு ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் வைக்க முடியும். நீங்க இந்த கலெக்டிவா ஜெயிக்கிறேன், ஆளுக்கு 30 அடிச்சு ஜெயிக்கிறேன் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. ஒரே ஆளோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ் ஏதாவது பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது வந்து நாளைக்கு மேட்ச்ல வந்தா நல்லா இருக்கும். ஸோ அதுதான் ஒண்ணு. அண்ட் அப்படியே மத்த மேட்ச் டச் பேஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு ஈவினிங் நடந்த ஜிடி வர்சஸ் ஆர்ஆர் சரியான மேட்ச். துஷார் தேஷ்பாண்டே தலைவன் கடைசி ஓவர்ல 11 ரன்னு 6 யார்கர் மாப்பிள, செம பவுலிங், சூப்பரா போட்டான், நல்லா போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தான். அண்ட் குட் இல்ல கேப்டன்சி கூட நம்ம ரியான் பராக நிறைய நம்ம கலாச்சிருக்கோம். ஆனா நான் கூட சந்தீப் சர்மாவுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா துஷார் தேஷ்பாண்டே ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல கேப்டன்சி டெசிஷன். யாக்கர் போட்டா கூட ரபாடா அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிட்டான். ஸ்லோவா வருது, இவனுக்கு ஸ்பீடு இருக்கு, அதனால இவனுக்கு ஸ்பீடு. ஆமா ஆமா, கொஞ்சம் அவங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ரஷீத் கான் கொஞ்சம் யோசிச்சு ஃபர்ஸ்ட் 2 பால் கேப்ல தட்டி தட்டி 2 எடுத்திருந்தாங்கன்னா ப்ரெஷர் தேஷ்பாண்டே மேல போயிருக்கும். இவங்க சுத்த போயிட்டாங்க. சிங்கிளும் போகாம இதான் ஆனதால அவங்களுக்கு அவனுக்கு அட்வான்டேஜ் ஆயிருச்சு. கரெக்ட். அவன் பெருசா யோசிக்கவே இல்லை பத்தியா, ஸ்லோயர் பால், வேற வெரைட்டி வேரியஸ் எதுவுமே யோசிக்கல. 6 பால் 6 ஃபாஸ்ட் யாக்கர் தான், காலுக்குள்ள சொருக போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தான். அண்ட் ஆல்சோ மதியம் பாத்தீங்கன்னா நம்ம பங்காளிஸும் ஒரு அடி வாங்கியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா இல்லாம ஸ்கையோட இறங்குனாங்க. அண்ட் அவங்க நல்ல பவுலிங் பிளான்ரா, டிசி சூப்பரா பவுலிங் போட்டாங்க. அண்ட் சமீர் ரிஸ்வி பாத்தியா, செம பேட்டிங், நல்ல பேக் பண்றாங்கடா. குடோஸ் டு ஹேமந்த் பதானி. நம்ம கூட அசுதோஷ் சர்மாவை தான் நானும் கூட சொன்னேன். நானும் சீரியஸா என் 11 எல்லாம் சமீர் ரிஸ்வி எனக்கு கன்சிடரே பண்ணல. பட் ஆனா குடோஸ் டு ஹேமந்த் பதானி. போன வருஷமே 2-3 மேட்ச் நல்லா தான் அடிச்சான். இது நல்லா பேக் பண்றாங்கல்ல, அதுக்கு சொல்றேன். அதுதான்டா, அவங்களுக்கு இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை, அவங்களுக்கு அந்த ஓப்பனிங் மட்டும் பதும் நிஷங்கா சம ஃபார்ம்ல இருக்காரு. கேஎல் ராகுல் மட்டும் நிக்கணும் ஒரு சைடு. பதும் நிஷங்கா அடிக்க சொல்லிட்டு கேஎல் ராகுல் ஒரு 5-6 ஓவர் வரைக்கும் நின்ட்டான்னா அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அடிக்க ஆரம்பிப்பான். அது மட்டும் அவங்க பண்ணிட்டாங்கன்னா செம்ம டீம். நட்டும் பர்பிள் கேப் லீடர் போர்ட்ல. ஆமா, ஓகே. சோ அதே மாதிரி மதிய மேட்ச் வந்தீங்கன்னா மும்பையும் பயங்கர அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேட்டிங் வந்து அவங்க நினைச்ச மாதிரி கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணல. ரூதர்ஃபோர்டு அண்ட் வழக்கம் போல ஷர்துல் தாக்கூர் ஒரு மேட்சோட பிரில்லியன்ஸ் காமிச்சாரு. அண்ட் கன்சிஸ்டன்டா பண்ண மாட்டார், அது அவரோட ஒரு வாய்டும் தெரிஞ்சிச்சு. அண்ட் ஒரு ஆள் இல்லாததுனால டீம் காம்பினேஷனே மாறிச்சு பார்த்தியா. ஹர்திக் பாண்டியா இல்லாததுனால போல்ட் வெளியே போக வேண்டி இருந்துச்சு, கார்வின் பாய்ஸ் உள்ள வர வேண்டி இருந்துச்சு. ஆனா என்ன கேட்டா இவ்வளவு சிங்கர்ஸ் பண்றதுக்கு பதிலாக நான் வந்து நம்பி சேம் இதுவரை ஆடி பண்ணேன். ஒரு பேட்ஸ்மேன் மேபி ஷார்ட்டா இருந்திருக்கலாம், பட் ஆனா அவங்க இம்பாக்ட் வச்சு ஏதாவது பிளே பண்ணிருக்கலாம். தேவையில்லாம இப்ப கார்வின் பாஷா கொண்டு வந்தது அது ரொம்ப அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. பவுலிங் கொஞ்சம் ரொம்ப வீக்கான மாதிரி ஃபீல் ஆனிச்சு. எனக்கு புரியல. ஓவர்ல தான் மேட்சே மாத்தி விட்டான் சமீர் ரிஸ்வின்ற. கரெக்டா, அதுதான் அது ரொம்ப அவ்வளவு சேஞ்ச் பண்ணிக்க தேவையில்லைங்கிற. ஏன்னா போடுற எல்லா பவுலர்ஸுமே வேறடா. லாஸ்ட் டைம் வந்து ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, ஷர்துல் தாக்கூர் இப்படி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா தீபக் சஹர் பும்ராவை ரொம்ப ஃப்ரண்ட்ல எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு பதிலா நீங்க அதே ட்ரெண்ட் போல்ட்டே ஆடி இருந்தாங்கன்னா பும்ரா நீங்க லாஸ்ட்லயே வச்சிருந்துருக்கலாம். அவங்க தெளிவா ஆடிட்டாங்க, பும்ரா விக்கெட்டே விடாம 4 ஓவர் 20 ரன் வச்சு எல்லாரும் ப்ராப்பரா ஆடிட்டாங்க. கரெக்ட். ஓகே சரி, நம்ம சூப்பரா ஐபிஎல் எல்லாம் சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. நாளைக்கு மதியம் இன்னொரு மேட்ச் ஒண்ணு இருக்கு, அதை யாராவது பேசுனீங்களா? எஸ்ஆர்எச் vs பஞ்சாப். அது யார் ஜெயிப்பா? குயிக்கா நம்ம இது மட்டும் போயிடலாம், சும்மா ப்ரெடிக்ஷன் மட்டும் போயிடலாம். அது நல்ல மேட்ச். எனக்கு என்னமோ எங்க நடக்குது? ஹைதராபாத்ல. எஸ்ஆர்எச் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. அப்படியா? என்ன ரீசன்?
எஸ்ஆர்ஹெச் எனக்கு எனக்கு என்னன்னா, அவங்க கொஞ்சம் ஒரு மொமெண்டம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். ஒரு மாரி நல்ல டீம். போன தடவ நல்ல எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பவுலிங் ஒரு மாரி ஏதோ ஒண்ணு பண்ணி பவுலிங்க ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அ ம். அதனால அவங்க ஜெயிச்சுருவாங்கன்னு தான் தோணுது. எனக்கு எஸ்ஆர்ஹெச் அதுவும் அந்த ட்ராக் அவைங்க ரொம்ப இதா குடுப்பாய்ங்க. அவைங்க ரோடு மாரி குடுப்பாய்ங்க. அதுல கொஞ்சம் இருக்கு. அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அதனால பிரச்சனை இல்ல. சூப்பர். நான் வந்து ஐம் ரூட்டிங் பஞ்சாப். ஏன்னா பஞ்சாப் வந்து ரொம்ப வெல் ரவுண்டட் சைடு. இவங்க சைடு அவங்க அடிப்பாங்க. அபிஷேக் சர்மானா இங்க பிரியான்ஸ் ஆர்யா. இவங்களும் அடிக்கக்கூடிய ஆள் தான் இருக்காங்க. அண்ட் பவுலிங்குமே இவங்க பவுலிங் ரொம்ப சூப்பரா இருக்குடா. ஸ்பின் சஹல் அண்ட் அஷ்தீப், யான்சன், இவங்க பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்கு அவங்களோட. அதனால ஐம் ரூட்டிங் பஞ்சாப் டு வின் திஸ் கேம். ஓகே லெட்ஸ் சி. நாளைக்கு ஒரு பிளாக் பஸ்டர் டே. ஈவினிங் மேட்சும் செம்ம ரன் ஃபீஸ்ட் தான் கண்டிப்பா. 200, 220, 30 இருக்கு. அண்ட் நைட்டு வந்து ஒன் அண்ட் ஒன்லி சதன் டர்பி ஆஃப் ஐபிஎல் 2026. ஸோ ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இந்த சிஎஸ்கேக்கு டு கம் பேக் அண்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு வின்னிங் ஃபார்முலாவுக்கு வர்றது. இல்ல இந்த 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 சீசனையே அவங்க வந்து ப்ரொடக்டிவா ஏதாவது யூஸ் பண்ணலாமா, ஒரு பிளே ஆஃப்க்கு போலாமா அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றதுக்கான மேட்ச் நான் சொல்லுவேன். ஸோ இதுல ஏதாவது அவன் ப்ரூவ் பண்ணி ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸோட பண்ணி கொஞ்சம் அவேரா வந்து ஜெயிச்சாங்கன்னா ஸ்டில் தே ஹேவ் சம் ஹோப்ஸ். இல்ல அப்படின்னா இந்த சீசனே ரொம்ப கஷ்டமாப்ல. திரும்ப பழைய புராணத்தையே நம்ம வந்து இந்த 5 ஸ்டார் புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இந்த சீசனுமே அப்படியே கைவிட்டு போயிடும். பாப்போம் நாளைக்கு எப்படி போகுதுன்ட்டு. ஓகே. நாளைக்கு என்னமோ கம்பேக் குடுத்துருவாங்கன்னு தோணுது. பார்ப்போம். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா கட்டம் அப்படி சொல்லல. பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. பார்ப்போம். பாய். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம் மக்களே. நாளைக்கு நம்ம முடிச்சுட்டு ரிவ்யூக்கு வரலாம். அண்டில் அண்ட் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் அண்ட் கிரிஷ். பாய்.